அப்போ அந்த சோலார் போட்ட முதலீடை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகிடும். ஆகவே கமர்ஷியல் யூனிட்னு வந்துருச்சுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணுங்கள். கால்குலேஷன் பண்ணி டைரெக்டாக டே டைமில் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு ஃபேஸ்லேயும் எத்தனை ஆம்பியர் ஆவரேஜாக போகுதுன்னு பாருங்கள். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் போட்டிங்கன்னா நிச்சயமாக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லோடை வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் லோடுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்இடி லைட்டு. சாதாரண குண்டு பல்பு 60 வாட்ஸ் எடுத்தது சார். இப்போ ஒரு குண்டு பல்பு எல்இடி வந்து வெறும் 9 வாட்ஸ் எடுக்குது. அந்த 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் பல்பை விட இந்த 9 வாட்ஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது, எல்லா பேருக்கும் தெரியும். அதையோட சேர்த்து தான் ஃபேன், சாதாரண ஃபேனு, அதுவும் பழைய காலத்து ஃபேனெல்லாம் ஏசி ஃபேனை 100 வாட்ஸ் எடுக்கும், காற்று மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பிஎல்டிசி ஃபேன் வந்துருச்சு, ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார் அப்படின்னு வந்துருச்சு. இதோட எஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தி. ஒரு ஃபேனு எவ்வளோ காற்று கொடுக்குதோ அதே அளவு காற்று தான் இந்த ஃபேனு கொடுக்குது. ஆனால் வாட்ஸ்ன்னு பார்க்கும்போது அதில் 3ல் 1 பங்கு தான் எடுக்கும். அதே மாதிரி தான் ஏசி, இன்வெர்ட்டர் ஏசி நிறைய தப்பாக பொய்யாக சொல்லி விட்றாங்க. இன்வெர்ட்டர் ஏசி போட்டிங்கன்னா சர்வீஸ் கிடைக்காது, சரியாக ஓடாது, கூலிங் ஆகாது, இப்படியெல்லாம் பொய்யாக கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்வெர்ட்டர் ஏசி இன்றைக்கி நேற்று வந்த டெக்னாலஜி இல்லை. 1960களிலேயே சேட்டலைட்டில் வைக்கிற ஏர் கண்டிஷனர்ஸ் எல்லாமே வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் மூலிமா ஆப்ரேட் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டர் ஏசிஸ் தான். அந்த டெக்னாலஜி இப்போ தான் ஒரு 15 வருஷமாக கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டன் ஏசி, நார்மல் ஏசி போடுறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக 1 டன் ஏசி இன்வெர்ட்டர் ஏசி வாங்கினாலே போதும், 150 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ரூமை கூலிங் பண்ணி முடிச்சிடும். இதெல்லாம் ரொம்ப பக்காவாக ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஒரு நார்மல் ஏசி கரண்ட்டில் ஓடக்கூடிய ஒரு ஏசி கிட்டத்தட்ட ஒரு 12 ஆம்பியர் எடுக்கும், 2500லேருந்து 3000 வாட்ஸ் எடுக்கும். ஆனால் இன்வெர்ட்டர் ஏசி வெறும் 4 ஆம்பியர் தான் எடுக்கும், அதே 150 ஸ்கொயர் ஃபீட்டை கூலிங் பண்ணிவிடும். இந்த மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்ட் ஃபேனு, எனர்ஜி எஃபிஷியன்ட் லைட்டு, எனர்ஜி எஃபிஷியன்ட் ஏர் கண்டிஷனர், இது மாதிரிலாம் நீங்கள் கமர்ஷியல் செட்டப்பில் யூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் சோலார் போடும்போது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணலாம். இதை தான் இங்கேயும் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபேனு, பிஎல்டிசி பல்பெல்லாம் எல்இடி பல்பு அதெல்லாம் போட்டு லோடை குறைச்சி ஒரே ஃபேஸில் கொண்டு வந்து ஒரு ஃபேஸில் ஒரு 8 ஆம்பியர் 9 ஆம்பியர் வர மாதிரி கொடுத்து அந்த ஃபேஸில் சோலார் போட்டு 3 கிலோவாட் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு 9லேருந்து 10 ஆம்பியர் சோலார் வரும்போது பகல் நேரம் முழுவதும் சோலார்லேயே ஓடும் சக்ஸஸ்ஃபுல்லான கமர்ஷியல் சிஸ்டம் செஞ்சு கொடுத்துருக்கோம்.